சார் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதனாச்சும் ஒரு விஷயத்துல தடை ஏற்படுது. அந்த தடையில இருந்து ஏற்படுறதுக்கு வெளிய வர்றதுக்கு காரணம் ஜாதக ரீதியா என்ன மாரி விஷயங்கள்? காரிய தடை இல்லைங்களா? காரிய தடை. பொதுவா ஜாதகத்துல தசாபுக்திகள் நடக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபனோட தசாபுக்தியும், 8ஆம் அதிபனோட தசாபுக்தியும் ஒன்று சேர்ந்து வரும்போது, இது தசாநாதனாகவும், புத்திநாதனாகவும் வரக்கூடிய காலங்கள் மிகவும் கடுமையான காலமாக ஜாதகத்திலே பார்க்கப்படுகிறது. ஏன்னா, இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகள், கடன், தொல்லை, சில சமயம் நோய் நொடிகள் கூட அந்த டைம்ல நமக்கு கொடுக்கும். அதுல 8ஆம் அதிபனும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் அதுல சிக்கல்களை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல, அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு சில வழிபாடு முறைகள் நிச்சயமாக கை கொடுக்கும். அது எந்த மாதிரியான வழிபாடு முறைகள்? இப்ப நம்ம எடுத்த காரியம், ஒரு காரியத்த நம்ம எடுத்துட்டோம் கையில. ஆனா அதைய ப்ராசஸ் பண்ணி சக்சஸா கொண்டு வர முடியும்போது நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்திலிருந்து நம்ம வரணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது வந்து மகாலட்சுமி வழிபாடு. அந்த தனவரவு அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுனாலே வந்து பல விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அஷ்டலட்சுமிகளை வழிபட்டு வர வேண்டும். லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வாசனை திரவியங்களை, அதாவது இந்த வெற்றிலை, லவங்கம், மேலும் வந்து சந்தனம், இந்த மாதிரி பொருட்களை வந்து அடிக்கடி கையில வச்சுக்கிறது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை போடுறதுக்குன்னே தனியா ஒரு பாக்ஸ் கையில வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் உங்களுக்கு மன தைரியத்தை அது குடுக்கும். அதெல்லாம் லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயங்களை நாமும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கொஞ்சம் கையாளணும் அதெல்லாமே. மேலும் வந்து சில குபேர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை சொல்லுவாங்க. நார்மலா நம்ம காலையில எந்திரிச்சு கூட எல்லாரும் பண்ணலாம். எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த 2 விரல, இந்த சுண்டு விரலையும், இந்த ரிங் ஃபிங்கரையும் மடக்கிட்டு, இந்த பெரு விரலையும், ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர் இதை இப்படி வச்சுட்டு 2 கையிலையும் அதே மாதிரி பண்றது தான் இந்த குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குபேர முத்திரை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சிரம் அப்படிங்கிறது வந்து சிர சக்கரம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இப்போ உடம்புல இந்த என்சான் உடம்பு சிரத்துக்கு இதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த சிர சக்கரமே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு வந்து மன வலிமை உண்டாகும். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இந்த முத்திரை நம்ம ஏன் இங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, இதை நாம் கையாளும் போது நமக்கு மன வலிமையும் மன தைரியமும் உண்டாகும். இதுல நம்ம ஜோதிட ரீதியான கருத்துக்களும் இதுல நம்ம கொண்டு வரலாம். இப்ப இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, பெருவிரல் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை குறிக்கும். உங்களுக்கு ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது குருவை குறிக்கும். இந்த மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது சனியை குறிக்கும். ஸோ இந்த 3 விரல்களும் ஒன்றாக சேரும்போது அது செல்வத்தை குறிக்கும். இந்த 3 கிரகங்கள் ஒன்றாக பெறப்பட்டவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர். அப்ப எடுத்த காரிய தடை அங்க வருது அப்படிங்கிறது, நம்ம ஃபைனல் கோல் வந்து நமக்கு ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஒரு காரியத்தை எடுத்து செய்யறோம். ஒரு தொழில ஒரு காரியத்தை எடுத்து செய்யறோம். அப்ப அதை நான் செய்யும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நம்ம சொல்றோம் நான் குபேர முத்திரை பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஒரு இன்வால்வ்மெண்டோட அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம். சுக்கிரதசை அடிக்கிறவருக்கு அப்படின்னு சொல்றோம். பல விஷயங்கள். இப்போ இந்த சுக்கிரன் தான் வந்து இப்போ இந்த கட்டை விரல் தான் நம்ம சுக்கிரன்னு சொல்றோம். இப்போ குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் கையை வச்சிருக்கும். ஸோ அப்போ என்னன்னா எல்லாமே நம்ம தம்ப் இம்ப்ரெஷன், கையெழுத்து போட தெரியாதவங்க கூட தம்ப் இம்ப்ரெஷன் தான் வைக்கணும். ஸோ இப்போ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்படி வச்சிருக்கும் போது அனைத்து கை ரேகைகளும் வந்து இந்த தம்ப்ல போய் இங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்கும். கருவில் இருக்கும்போதே. அதனாலதான் வந்து நம்ம தம் அப்படின்னு வைக்கும்போது பண்ணும். அப்போ இந்த கட்டை விரலுக்கு அவ்வளவு பலம் உண்டு. ஸோ இந்த கட்டை விரலை வைத்து இப்போ முத்திரை எதா இருந்தாலும் நம்ம இந்த விரல்களை வைத்து தான் செய்யணும். அந்த விரல் முத்திரை அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நர்வ்ஸையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இப்போ இதுவே வந்து வலிமையை கொடுக்கும். அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளின் வலிமையை கொடுக்கும்போது நமக்கு அந்த நம்மளோட ஃபோக்ஷன்ல நமக்கு ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி ஜாதகத்துல கடினமான டைம் அப்படின்னு வரும்போது அதை நம்ம ஓவர் கம். உதாரணத்துக்கு ஒரு ஜென்ம சனி நடக்கிறது, ஒரு அஷ்டமதி சனி நடக்கிறது. அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் நம்ம வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இன்னுமே வந்து நமக்கு இன்னும் அதுக்கு உண்டான பலன்களை நமக்கு அள்ளித்தரும். பொதுவாக சொல்லுவாங்க, என்சான் உடம்பிற்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரசு அப்படிங்கிறது நம்ம தலை. அந்த தலை இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, பார்வைக்கு கண், நுகர்ந்து மூச்சு விடுறதுக்காக நமக்கு மூக்கு, சுவையை இதுக்காக வந்து நமக்கு நாக்கு, ஸோ கேட்பதற்கு காது, சாப்பிடுவதற்கு வாய் என்று எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தலைக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. ஸோ அப்ப அந்த சிரத்தை
அந்த குபேர முத்திரை என்பது அது போய் ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்க நிச்சயமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. நீங்க ரொம்ப நாள் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பலன் வந்து முழுமையா கிடைக்கும். எந்தெந்த கோவிலுக்கு போனா தடைகள் நீங்கும்? தடைகள் நீங்க பொதுவா வந்து முருகப்பெருமானை நீங்க வழிபட வேண்டும். விநாயகரும் முருகப்பெருமான் இவர்களை வழிபட வேண்டும். வியாழக்கிழமை அன்று விநாயகரை நீங்கள் வழிபட வேண்டும். வியாழக்கிழமை அன்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீட்டிலும் வழிபடலாம். கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் விநாயகரை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு தடைகள் நீங்கிவிடும். உங்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காக தான் முருக வழிபாடை நீங்கள் கைப்பிடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அது ஒரு பூஜையோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பூஜையே கடைசியில கை கொடுக்காத போது ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல அதுதான் நீங்க வந்து முதல்ல நீங்க ஆசைப்படணும். நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் போய் அடையப் போகிறேன் என்று உங்கள் மனதிலே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த ஆசையை வெளிக்கோணு தான் வழிபாடு. நீங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஜஸ்ட் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு இன்வால்மெண்ட்டோட நீங்க செய்யணும். ஜஸ்டிமா நீங்க அந்த இன்வால்மெண்ட்டோட செய்யும் போது உங்களுக்கு அதற்கு உண்டான பலன்களை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்க முடியும். சார் நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி.